இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஓரியன்ட் சீலிங் ஃபேன் ரன்னிங்கில் பிடிச்சு ஓடுதுங்க. சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் வர அந்த ஒயர் கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒயருங்களை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அல்லது ஃபோட்டோ பிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிக்கங்க. கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் காடி இல்லைங்க, அதனால் வளைச்சி மேல் நோக்கி பக்கமாக தள்ளணுங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டு மேல் நோக்கி தள்ளி திருப்பியில் கொஞ்சம் இழுத்துட்டு நோஸ் பிளேயரில் மட்டமாக இழுத்துங்க. ஃபுல்லாக இழுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா ரிவேர்ஸில் மறுபடியும் அந்த ஒயர் வெளியே இழுக்கிறது கஷ்டங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உள் பக்கம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியே இருக்கட்டும். அந்த ஹோல்லேயே அடங்குற மாதிரி நல்லா அமுத்தி விட்டு சைடில் இருக்க 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேனுடைய கேப் வெளியே வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது சுற்றி பார்க்குறேன் பாருங்கள், டைட்டாக பிடிக்குதுங்க, சுற்றலை. இப்போ பார்த்திங்கன்னா 3 பக்கமும் கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக் சைடு அந்த ராடை பிடிச்சிட்டு முன் கப்பை கழட்டிக்குங்க. பேரிங் கோர்லேயே மாட்டிருக்கு. அவுட்ரு கோர் பார்த்திங்கன்னா திருப்பிலியில் லைட்டாக நம்பி விட்டு தள்ளுங்க, கோரில் காயப்படாத மாதிரி. அதுக்கு அடுத்ததாக ஒயருங்க பேக் சைடு உள்ளே தள்ளி விட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா பேக் கேப்பும் வந்துடுங்க. பார்த்திங்கன்னா ராடுலேருந்து பேரிங் ரிமூவ் ஆகிருக்கு. ராடு நல்லா தேஞ்சிருக்குங்க. சின்ன பேரிங்கும் ஃபுல்லாக தேஞ்சிருக்குங்க. பெரிய பேரிங் ஜாம் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக வேறு பேரிங் போட்டு பார்க்குறேன். அந்த இடத்துல பாருங்கள் எந்தளவுக்கு தேய்மானம் ஆகிருக்குன்னு. அந்த ராடு மாற்றணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேரிங் ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணி விட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இல்லைன்னா அந்த அலுமினிய பாடி கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹீட் ஆகணுன்னா பேரிங்கை உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு அடுத்தது முன்னாடி இருக்கிற பேரிங் கழட்டத்துக்கோசரம் ஒரு வளைவான ராடு இந்த மாதிரி உள் பக்கம் விட்டு மெல்ல தட்டுங்க. கோரில் ஏதாவது பட்டுடுச்சுன்னா அந்த பேப்பர்ஸ்லாம் கொட்டி போய்டும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு காயில் மாற்றுற மாதிரி கண்டிஷன் ஆகிடுங்க. எந்த இடத்துல தேஞ்சிருக்கோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஆணியை வச்சு லைட்டாக ஒரு 4 பஞ்ச் பண்ணிக்கோங்க, சின்னதாக. பேரிங் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக தட்டினா போனுங்க. ஸ்பேனரில் சுற்றியில் அடித்து தட்டுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா வம்பா போயிடும். தட்டி விட்டு லைட்டாக ராவி விட்டு இப்போ பேரிங்க்கு கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே நுழையிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக தட்டினா உள்ளே இறங்கணுங்க. ரொம்ப டைட்டாக பண்ணிச்சுன்னா தொந்தரவாகி போயிடும். இந்த மாதிரி தட்டும் போதே உள்ளே இறங்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக சேக்கில் இப்போ கோர் மாட்டிக்கலாம். அந்த எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அதுக்கு நேராக வச்சு விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு சின்ன பேரிங்கை நல்லா தட்டிக்குங்க. அதுவும் மைல்டாக தாங்க தட்டணும். கீழே கட்டையை வச்சு தட்டுங்க. தட்டி விட்டு மேலே இருக்கிற அந்த ரிங்கை கழட்டி விட்டு இதுக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு மேல் கேப் போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கலாங்க. என்னுடைய சேனலில் இந்த ஃபேன் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் கிரைண்டர், மிக்சி, வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஏசி சர்வீஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு மைனர் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் மற்றும் ஆர்ஓ சர்வீஸ், பிவிசி கைவினை பொருட்கள் செய்கிறதுன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். நல்லா சீட்டிங் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள். எங்கேயே தகட்டில் இருந்துச்சுன்னா லைட்டாக சுற்றியில் தட்டி விடுங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் வச்சுட்டு தகட்டல் இல்லாமல் பாருங்கள். அப்படி தகட்டல் இருந்துச்சுன்னா அந்த ராடில் ஒரு கட்டை சுற்றியில் தட்டினீங்கன்னா அந்த தகட்டல் சரியாக போங்க. இல்லைனா கொஞ்சம் லூஸ் விட்டுக்குங்க. பர்ஃபெக்டாக எங்கேயும் மோதாமல் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒயரை மீண்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைன் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைன் கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதுங்க. ரிவர்ஸ் ஃபார்வர்டு. இந்த ஃபேனுடைய ஒயரிங் டீட்டெயில் முழுசாக தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு ஃபேன் சர்வீஸ் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.